ஓம் சாந்தி. 9/5/2021 அவ்யக்த பாப்தாதா ரிவைஸ் 27/12/1987. இன்றைய பாடத்தினுடைய தலைப்பு நிச்சய புத்தி விஜயி ரத்தனோக்கி நிஷானியா. நிச்சய புத்தியின் மூலமாக வெற்றி ரத்தனங்களாக ஆகக்கூடியவர்களுடைய அடையாளங்கள். आज बाप दादा अपने चारों ओर के निश्चय बुद्धि विजयी बच्चों को देख रहे हैं. இன்று பாப் தாதா தனது நாலா பக்கங்களிலும் உள்ள நிச்சய புத்தி வெற்றி குழந்தைகளை பார்த்து கொண்டிருக்கின்றார்கள். हर एक बच्चे के निश्चय की निशानियां देख रहे हैं. ஒவ்வொரு குழந்தைகளின் நிச்சயத்தினுடைய அடையாளங்களை பார்த்து கொண்டிருக்கின்றார்கள். நிச்சயக்கு விசேஷ நிஷானியா, நிச்சயத்தினுடைய விசேஷமான அடையாளங்கள். नंबर 1, जैसा निश्चय वैसा कर्म वाणी में हर समय चेहरे पर रूहानी नशा दिखाई देगा. எப்படி நிச்சயமோ அப்படியே செயல்கள் வார்த்தைகளில் ஒவ்வொரு நேரமும் முகத்தில் ஆன்மீக போதை என்பது தெரியும். இரண்டாவது, हर कर्म संकल्प में विजय सहज प्रत्यक्ष फल के रूप में अनुभव होगी. ஒவ்வொரு கர்மத்திலும் சங்கல்பத்திலும் வெற்றி என்பது சகஜமாக பிரத்யக்ஷ பலனுடைய ரூபத்தில் அனுபவமாகும். मेहनत के रूप में नहीं, लेकिन प्रत्यक्ष फल का अधिकार के रूप में विजय अनुभव होगी. உழைப்பினுடைய ரூபத்தில் இல்லாமல் பிரத்யக்ஷமான பலன், அதாவது அதிகாரத்தினுடைய ரூபத்தில் விஜயம் என்பது அனுபவமாகும். இது இரண்டாவது அடையாளம். மூன்றாவது, अपने श्रेष्ठ भाग्य श्रेष्ठ जीवन वह बाप और परिवार के संबंध संपर्क द्वारा 1% भी संशय संकल्प मात्र भी नहीं होगा. தனது சிரேஷ்டமான பாக்கியம், சிரேஷ்டமான வாழ்க்கை மற்றும் பாபா மற்றும் பரிவாரத்தினுடைய சம்பந்தம் தொடர்பில் மூலமாக 1% கூட சந்தேகம் என்பது சங்கல்பத்தில் கூட அவர்களிடம் இருக்காது. நான்காவது, क्वेश्चन मार्क समाप्त, हर बात में बिंदु बन बिंदु लगाने वाले होंगे. கேள்விக்குறிகள் முடிவடைந்துவிடும். ஒவ்வொரு விஷயத்திலும் புள்ளியாக ஆகி புள்ளி வைக்கக்கூடியவர்களாக இருப்பார்கள். ஐந்தாவது, निश्चय बुद्धि हर समय अपने को बेफिक्र बादशाह सहज स्वद अनुभव करेंगे. நிச்சய புத்தி உடையவர்கள் ஒவ்வொரு நேரத்திலும் தன்னைத்தான் கவலையற்ற பாதுஷாக்களாக சகஜமாகவும் ஸ்வதக அனுபவமும் செய்வார்கள். அர்த்தாத் அதாவது बार बार स्मृति लाने की मेहनत नहीं करनी पड़ेगी. அடிக்கடி நினைவில் கொண்டு வருவதற்கான உழைப்பு கூட அவர்களுக்கு செய்ய வேண்டி இருப்பதில்லை. மை பாதுஷா ஹூ, நான் பாதுஷாவாக இருக்கின்றேன். ये कहने की मेहनत नहीं करनी पड़ेगी. இதை கூட சொல்லுவதற்கான உழைக்க வேண்டியதில்லை. लेकिन ஆனால் सदा स्थिति के श्रेष्ठ आसन व सिंहासन पर स्थित है. எப்பொழுதும் சிதியினுடைய சிரேஷ்டமான ஆசனம் சிம்மாசனத்தில் நிலைத்திருப்பார்கள். जैसे लौकिक जीवन में कोई भी परिस्थिति प्रमाण सिद्धि बनती है. பாபா உதாரணம் சொல்றாங்க, லௌகீக வாழ்க்கையில கூட எப்படிப்பட்ட சூழலோ அதற்கேற்ப சிதி ஆகின்றது. चाहे दुख की चाहे सुख की उस स्थिति की अनुभूति में स्वतः ही रहते हैं. அது துக்கமானாலும் சரி அல்லது சுகமானாலும் சரி அந்த ஸ்திதியினுடைய அனுபவத்திலேயே இருக்கின்றார்கள். बार बार मेहनत नहीं करते,
அடிக்கடி அவங்க உழைப்பு செய்வதில்லை. மை சுக்கி ஹூம் வா மை துக்கி ஹூம், நான் சுகமாக இருக்கிறேன் அல்லது நான் துக்கமாக இருக்கிறேன் என்று बेफिकर भाषा की स्थिति का अनुभव स्वतः सहज होता है. கவலையற்ற பாதுஷாவினுடைய ஸ்திதியினுடைய அனுபவம் அவங்களுக்கு தாமாகவே சுலபமாகவே ஏற்படுகின்றது. अज्ञानी जीवन में परिस्थितियों प्रमास्थिति बनती है. அஞ்ஞான வாழ்க்கையில் சூழ்நிலைக்கு ஏற்பதான், பிரச்சனைகளுக்கு ஏற்பதான் स्थितियल கூட ஆகின்றது. लेकिन शक्तिशाली अलौकिक ब्राह्मण जीवन में शक्तिशालिயான अलौकिकமான ब्राह्मण வாழ்க்கையில பரஸ்திதி பரமா स्थिति नहीं बनती है. பரஸ்திதிக்கு ஏற்ப स्थिति ஆவதில்லை. लेकिन बेफिकर भाषा की स्थिति वह श्रेष्ठ स्थिति बाप द्वारा प्राप्त हुई नॉलेज की लाइट माइट द्वारा. பாபா சொல்கிறாங்க, கவலையற்ற பாதுஷா என்ற ஸ்திதி சிரேஷ்டமான ஸ்திதி பாப் தாதா மூலமாக பிராப்தி ஆகியிருக்கின்ற லைட் மற்றும் மைட் மூலமாக याद की शक्ति द्वारा, जिसको कहेंगे ज्ञान और योग की शक्तियों का वर्षा बाप द्वारा मिलता है. அதைத்தான் நினைவு சக்தி மூலமாக, அதே நம்ம ஞானம் மற்றும் யோகத்தினுடைய சக்திகள் ஆஸ்தி மூலமாக பாபாவிடமிருந்து கிடைக்கின்றது. ஆக பாபாட்ட நாம் அடைகிறது கூட ஒரு ஆஸ்தியாக அடைகிறோம். அந்த ஆஸ்தி கூட நமக்கு எப்போ கிடைச்சிது? பிறப்பு உரிமையால் கிடைச்சிது. அந்த பிறப்பு உரிமை கூட நமக்கு எப்படி கிடைச்சது? ஒரு செகண்டில் நாம் எப்போ மேரா பாபா அப்படின்னு சொன்னமே அப்பயே நமக்கு அந்த பிறப்புரிமையாக கிடைத்து விடுகின்றது. ஆக பாபாட்டு என்னெல்லாம் பொக்கிஷங்கள் இருக்கின்றதோ அனைத்துக்கும் நாம் உரிமை உடையவர்களாக, அதாவது அதிகாரிகளாக அந்த ஆஸ்திகளை நாம் பாபாவிடமிருந்து பெறுகின்றோம். तो ब्राह्मण जीवन में बाप के वर्षे द्वारा व सतगुरु के वरदान द्वारा भाग्य विधाता द्वारा प्राप्त हुआ श्रेष्ठ भाग्य द्वारा सिद्धि प्राप्त होती है. ஆக பிராமண வாழ்க்கையில் பாபாவினுடைய ஆஸ்தியில் மூலமாக, சத்துகுருனுடைய வரதானம் மூலமாக, பாகியத்தை வாரி வழங்கக்கூடியவர் மூலமாக பிராப்தி ஆகியிருக்கக்கூடிய சிரேஷ்டமான பாக்கியத்தின் மூலமாக சிதி என்பது நமக்கு பிராப்தி ஆகின்றது. ஆக ஸ்திதி கூட பாருங்க, பாபா 3 சம்பந்தங்களின் மூலமாக எப்படி நாம் பிராப்தி அடைகின்றோம்னு சொல்கிறார். முதல்ல தந்தையினுடைய ரூபத்தில் ஆஸ்தியாக அடைகின்றோம், சத்துகுருனுடைய ரூபத்தில் வரதானமாக அடைகின்றோம், 3வது பாக்கியத்தை வாரி வழங்கக்கூடிய வள்ளலாக அவர் இருக்கின்றனால அந்த பாக்கியத்தின் மூலமாகவும் நாம் ஸ்திதியை பிராப்தி அடைகின்றோம். ஆக என்னுடைய மனநிலை பிராமணன் ஆன பிறகு இவ்வளோ ஹையஸ்டாக இருப்பதற்கான காரணம் என்ன? பாபாவிடமிருந்து நாம் எப்படி பெறுகின்றோம். अगर परिस्थिति के आधार पर स्थिति है तो शक्तिशाली कौन हुआ? ஆக சூழ்நிலைக்கு ஏற்ப உங்களுடைய மனநிலை இருக்குமெனில் யார் சக்திசாலியாக இருக்கின்றார்கள்? பவர்ஃபுல் பரிஸ்திதி ஹோ யா ஜாயகினா, அப்போ அந்த சூழ்நிலை சக்திசாலியாக ஆகிவிடும் அல்லவா? அவர் பரிஸ்திதிக்கு ஆதார் पर स्थिति बनाने वाला कभी भी अचल अडोल नहीं रह सकता. ஆக யார் ஒருவர் சூழ்நிலையின் ஆதாரத்தில் ஸ்திதியை உருவாக்கக்கூடியவர்களாக இருக்கின்றார்களோ அவர்கள் ஒரு பொழுதும் ஆடாத அசைவதர்களாக ஆகவே முடியாது. ஜெய்சே அக்ஞானி ஜீவன் மே, எப்படி பாருங்க, அஞ்ஞானி வாழ்க்கையில் அபி அபி தேக்கோ பௌத் குஷி மே நாச் ரஹே ஹேன். இப்போ பார்த்தீங்கன்னா ரொம்ப மகிழ்ச்சியில் டான்ஸ் ஆடிட்டு இருப்பாங்க. அவர் அபி அபி உல்ட்டே சோயவே, அப்பப்போ பார்த்தா குப்புறப்படுத்துக்கிட்டு தூங்கிட்டு இருப்பாங்க. तो अलौकिक जीवन में, ஆக अलौकिक வாழ்க்கையில் ஐசி அலைச்சல் வாலி ஸ்திதி नहीं होती है. அப்படிப்பட்ட அலைச்சலுடைய ஸ்திதி என்பது இருப்பதில்லை. परिस्थिति के आधार पर नहीं, लेकिन अपने वर्षे और वरदान के आधार पर
ஆக சூழ்நிலையினுடைய ஆதாரத்தில் இல்லாமல் தனது ஆஸ்தி மற்றும் வரதானத்தின் ஆதாரத்தில் अपनी श्रेष्ठ स्थिति के आधार पर நம்மளுடைய சிரேஷ்டமான ஸ்திதியினுடைய ஆதாரத்தில் பரஸ்திதி கோ பரிவர்த்தித் கர்னே வாலா ஹோகா. சூழ்நிலையே மாற்றி அமைக்கக்கூடியவர்களாக அவர்கள் இருப்பார்கள். ஆக சூழ்நிலைக்கேற்ப இவங்களுடைய ஸ்திதி இருக்காது, இவங்களுடைய ஸ்திதிக்கு ஏற்ப சூழ்நிலையை மாற்றக்கூடியவர்களாக இருக்கின்றார்கள். அந்த ஸ்திதி கூட எப்படி ஹையஸ்ட் ஆயிடுச்சு? ஒன்று பாபாவிடமிருந்து ஆஸ்தியாக அடைவது, இரண்டாவது வரதானங்கள் மூலமாக அடைவது, மூன்றாவது தன்னுடைய சிரேஷ்டமான ஸ்திதி. தோ நிச்சய புத்தி இஸ் காரன். அதனால் நிச்சய புத்தி உடையவர்கள் இந்த காரணத்தினால சதா பேஃபிக்கர் பாதிஷாக, எப்பொழுதுமே கவலையற்ற பாதிஷாக்களாக இருக்கின்றார்கள். क्योंकि ஏனென்றால் ஃபிகர் होता है कोई अप्राप्ति व कमी के कारण. கவலை கூட எப்போ வருகின்றது? ஏதாவது ஒன்று அப்பிராப்தியாக ஆனாலோ அல்லது கமி குறைவாக இருந்தால்தான். அகர் சர்வ பிராப்தி சுரூப, அனைத்து பிராப்தி சுரூபமாக இருந்தால் மாஸ்டர் சர்வ சக்திவான் ஹே, மாஸ்டர் சர்வ சக்திவானாக இருந்தால் तो फिकर किस बात का रहा, கவலை எந்த விஷயத்தில் இருக்க முடியும்? ஆக பாபா பாருங்க, இந்த நிச்சய புத்தி விஜயி ரத்தனங்களினுடைய அடையாளங்களை சொல்லும்போது முதல்ல அவங்களுடைய நிச்சயத்திற்கு ஏற்பதான் அவங்களுடைய செயலும் சரி, வானிலையும் சரி, முகத்திலையும் சரி ஆன்மீக போதை என்பது தெரியும். ஆக அவங்க செய்கிற செயலை பார்த்தாலும், அவங்க பேசுகிற பேச்சை கேட்டாலும், அவங்களுடைய முகத்தை பார்த்தாலும் என்ன தெரிய வரும்? அந்த ஆன்மீக போதை என்பது தெரியும். இது முதல் அடையாளம். இரண்டாவது அடையாளம், ஒவ்வொரு கர்மத்திலையும் சரி, சங்கல்பத்திலையும் சரி வெற்றி அவங்க பிரத்யக்ஷ பலனாக அனுபவம் செய்வார்கள். இது இரண்டாவது அடையாளம். அப்போ பிரத்யக்ஷ பலனா பாபா அடைகின்றார்கள் என்பதற்கு என்ன விளக்கம் சொல்கிறாங்கன்னா, உழைப்பிலிருந்து கூட அவங்க விடுபட்டு இருப்பார்கள். மூன்றாவது, தன்னுடைய 3 விஷயங்களை பாபா குறிப்பிடுறார். சிரேஷ்டமான பாக்கியம், சிரேஷ்டமான வாழ்க்கை, பாபா மற்றும் பரிவாரம். அந்த பாபா மற்றும் பரிவாரத்தில் சம்பந்தம், தொடர்பு. அதில் கூட எப்படி இருப்பாங்க? அவங்க எந்த ஒரு சங்கல்பத்தில் கூட சந்தேகம் என்பது இருக்காது. என்னுடைய பாக்கியத்தின் மேலேயும் எனக்கு சந்தேகம் இருக்காது, என்னுடைய வாழ்க்கையின் மேலேயும் எனக்கு சந்தேகம் இருக்காது. பாபா மற்றும் பரிவாரம் தொடர்பு சம்பந்தத்தில் உள்ளவர்கள் மேலே கூட எனக்கு என்ன இருக்காது? சங்கல்பத்தில் கூட சந்தேகம் என்பது இருக்காது. இது மூன்றாவது அடையாளம். நான்காவது, கேள்விக்குறிகள் அவங்ககிட்ட முடிவடைந்து இருக்கும். எல்லா விஷயத்திலையும் புள்ளி வைக்கக்கூடியவங்களாக இருப்பாங்க. அஞ்சாவது அடையாளம் தான் நிச்சய புத்தி உடையவர்கள் எப்பொழுதுமே கவலையற்ற பாதுஷாக்களாக இருப்பார்கள். இந்த கவலையற்ற பாதுஷாங்கிறதுக்கு தான் பாபா இவ்வளோ விளக்கத்தை சொல்கிறாரு. அதாவது சூழ்நிலைக்கு ஏற்ப அவங்களுடைய ஸ்திதி இருக்காது, அவர்களுடைய ஸ்திதிக்கு ஏற்ப சூழ்நிலைகளை மாற்றி அமைப்பவர்களாக இருப்பார்கள். ஏன்னா சூழ்நிலைக்கு ஏற்ப அவர்கள் ஸ்திதி இருந்தால், ஸ்திதி உடைய நீங்கள் பெரியவங்களா இல்லை சூழ்நிலை பெரியதா? சூழ்நிலை தான் பெரியதாக ஆகிவிடும். ஆனால் அப்படி கிடையாது. அது கூட பாபா சொல்கிறாங்க, தந்தையின் மூலமாக ஆஸ்தி அடைந்து, சத்குருவின் மூலமாக வரதானங்களை அடைந்து, பாக்கிய விதாதா மூலமாக பாக்கியங்களை அடைகின்ற காரணத்தினால் அவங்களுக்கு என்ன அப்பிராப்தியே கிடையாது. எப்போ உங்களுக்கு ஃபிக்கர் கவலை வரும் அப்படின்னா, ஒன்று அப்பிராப்தியாக இருக்கணும், இல்லைன்னா குறையாக இருக்கணும். அப்போ தான் உங்களுக்கு அதிருப்தி இருந்தால் தான் என்ன வரும்? கவலை வரும். நீங்களோ அனைத்து பிராப்தி சொரூபமாக இருக்கின்றீர்கள், மாஸ்டர் சர்வ சக்திவனாக இருக்கின்றீர்கள். அப்புறம் உங்களுக்கு கவலை எதுக்கு? ஆறாவது அடையாளம், நிச்சய புத்தி அர்த்தாத். நிச்சய புத்தி உடையவர்கள் என்றால் என்ன பொருள்? சதா பாப்பர் பலிகார் ஜானேவாலே, எப்பொழுதும் பாபாவிடம் பலியாக கூடியவர்கள். பலிகார் அர்த்தாத், பலியாவது என்றால் என்ன அர்த்தம்? சர்வன்ஸ் சமர்ப்பித்,
அனைத்தையுமே பாபாவிடம் சமர்ப்பணம் செய்து விடுவது. சர்வ வம்ச சகித் சமர்ப்பித்த, அனைத்து வம்சம் உள்பட समर्पणமாக ஆகிவிடுவது. चाहे देह बाण में लाने वाले विकारों का वंश, चाहे देह के संबंध का वंश, चाहे देह के विनाशी पदार्थों की इच्छाओं का वंश. பாபா இதில் 3 விதமான வம்ச துளிகளை கூட கூறுறாங்க. ஒன்று, தேக பானத்தின் மூலமாக தேக பானங்கள் நம்மகிட்ட கொண்டு வருகின்ற விகாரங்களினுடைய துளியானாலும் சரி, தேகத்தினுடைய சம்பந்தங்களினுடைய துளியாக இருந்தாலும் சரி, அழியக்கூடிய பொருட்களின் மீது ஏற்படுகின்ற ஆசைகளினுடைய துளியானாலும் சரி, சர்வ வம்சமே யசப் ஆஜாத்த, அனைத்து வம்சம் துளியிலையும் இது எல்லாமே வந்துடுது. ஆக விகாரங்களினுடைய துளியும் இருக்காது, தேக சம்பந்தங்களுடைய துளியும் இருக்காது, அழியக்கூடிய பொருட்களினுடைய ஆசைகள் என்ற துளியும் கூட இருக்காது. சர்வன்ஸ் சமர்ப்பித் வ சர்வன்ஸ் தியாகி ஏக் கி பாத். சர்வன்ச சமர்ப்பணம் என்று சொன்னாலும் சரி, இல்லை சர்வன்ஸ் தியாகின்னு சொன்னாலும் சரி, விஷயம் என்னமோ ஒன்று தான். சமர்ப்பித் ஹோனா இஸ்கோ நஹி கஹா ஜாத்தா ஹை. சமர்ப்பணம் ஆகிவிட்டோம் என்று இதை சொல்ல முடியாது. எதை? மதுபன் பைட்கே வா சேவா, அந்த பைட்கே மதுபனில் இருந்தாச்சு அல்லது சேவா கேந்திரத்தில் இருந்தாச்சுன்னா அதை சமர்ப்பணம்னு சொல்ல முடியாது. எபி எக் சிடி ஹே, ஆனால் இது கூட ஒரு ஏணிப்படியாக இருக்கின்றது. ஜோ சேவார்த் அப்பனேக்கு அர்ப்பண் கர்த்தே ஹே, சேவைக்காக தன்னைத்தான் அர்ப்பணம் செய்கின்றார்கள். லேக்கின் ஆனால் சர்வன்ஸ் அர்ப்பித் ய சிடிக்கு மஞ்சில். ஆக சர்வன்ஸ் அர்ப்பணம் ஆவது என்பது அந்த ஏணியினுடைய இலக்குவாக இருக்கின்றது. एक सीढ़ी चढ़ गए लेकिन मंजिल पर पहुंचने वाले निश्चय बुद्धि की निशानी है. ஒரு படி நீங்கள் ஏறிட்டீங்க, ஆனால் உங்களுடைய லட்சியத்தை அடைவதற்கான நிச்சய புத்தியினுடைய அடையாளம் என்ன? தீனோயி வன்ஸ் சகித் அர்ப்பித். இந்த 3ஐயுமே கூட துளி கூட இல்லாமல் அர்ப்பணம் செய்து விட வேண்டும். ஒன்று, தேக உணர்வின் காரணமான விகாரங்களுடைய அம்சம். ரெண்டாவது, தேக சம்பந்தங்களினுடைய அம்சம். மூன்றாவது, பாபா நமக்கு சொல்லியிருக்கிறாங்க, அழியக்கூடிய பொருட்களின் மீது ஏற்படுகின்ற ஒரு ஆசை. இந்த 3லேருந்தும் விலகி இருக்க வேண்டும். அதை அர்ப்பணம் பண்ணுறவங்க தான் உண்மையான சர்வன்ச தியாகி, சர்வன்ச அர்ப்பணம் என்று சொல்ல முடியும். தீனையும் பார்த்து ஸ்பஷ்ட ஜான்கைன்னா இந்த 3 விஷயங்களையும் தெளிவாக தெரிந்திருக்கின்றீர்கள் அல்லவா? वंश तब समाप्त होता है जब स्वप्न और संकल्प में भी अंश मात्र नहीं. எப்போ அதனுடைய அம்சமே முடிவடைந்து விடுமோ அதுக்கப்புறம் கனவுல கூட சங்கல்பத்தில் கூட ஒரு துளி வர முடியாது. அகர் अंश है तो वंश पैदा ही हो जाएगा. எங்கே அம்சம் இருக்குமோ அங்கே வம்சமாக ஆகிவிடும். இசிலியே ஆகையால் சர்வன்ச தியாகிக்கு பரிபாஷா அதிகூய. சர்வன்ச தியாகியினுடைய ஆழமான ரகசியம் ரொம்ப ரொம்ப ஆழமானது. எபி கபி சுனாயங்கி, இதை கூட நான் எப்போது சொல்லுகின்றேன். 7வது அடையாளம், நிச்சய புத்தி சதா பேஃபிகர் நிச்சிந்த் ஹோகா. நிச்சய புத்தியுடையவர்கள் எப்பொழுதும் கவலையற்று நிச்சய புத்தியுடன் நிச்சிந்த் ஆக இருப்பார்கள். हर बात में विजय प्राप्त होने के नशे में निश्चय अनुभव कराएगा. ஒவ்வொரு விஷயத்திலையும் வெற்றி பிராப்தி ஆகின்ற போதையின் நிச்சித், அதாவது நிச்சயிக்கப்பட்ட அனுபவத்தை செய்வார்கள். தோ ஆக நிச்சய நிச்சிந்த் और निश्चित यह हर समय अनुभव कराएगा. ஆக நிச்சயமானது நிச்சிந்த்
கவலையற்றவர்களாகவும் நிச்சயிக்கப்பட்டதாகவும் ஒவ்வொரு நேரத்திலே உங்களுக்கு அனுபவத்தை செய்விக்கும். 8வது அடையாளம், வ சதா சுயன்பின் நஷமே ரேங்கே. அவங்க எப்போதும் தானும் போதையில் இருப்பாங்க. அவர் உனக்கு நஷைக்கு தேக், அவருடைய போதையை பார்த்து தூசரோं को भी रूहानी नशा अनुभव होगा. பிறருக்கும் கூட இந்த ஆன்மீக போதை என்பது அனுபவமாகும். औरों को भी रूहानी नशे में बाप की मदद से स्वयं की स्थिति से अनुभव कराएगा. பிறரை கூட தன்னுடைய இந்த ஆன்மீக போதையில் பாபாவுடைய உதவியின் மூலமாக தன்னுடைய ஸ்திதியை அனுபவம் செய்விப்பார்கள். निश्चय बुद्धि की व रूहानी नशे में रहने वाले के जीवन की विशेषताएं क्या होंगी? அடுத்து பாபா சொல்றாங்க, யாரு நிச்சய புத்தியோட இருக்காங்களோ, ஆன்மீக போதையில் இருக்கின்றார்களோ, அவருடைய வாழ்க்கையினுடைய விசேஷ தன்மைகள் என்னெல்லாம் இருக்கும்? நிச்சய புத்தியினுடைய அடையாளங்கள் பாபா 8 சொல்லிட்டார். 8 நவரத்தனங்களா பாபா பாயிண்ட் சொல்லிட்டார். இப்போ அந்த வாழ்க்கையில் இருக்கக்கூடியவர்களுடைய வாழ்க்கையினுடைய விசேஷ தன்மைகள் என்னவா இருக்கும்? பहली बात, முதல்ல, जितना ही श्रेष्ठ नशा उतना ही निमित्त भाव हर जीवन के चरित्र में होगा. எவ்வளவுதான் உங்களுக்கு சிரேஷ்டமான போதை இருந்தாலும் எவ்வளவுக்கு இருக்கின்றதோ அவ்வளவுக்கு நிமித்த பாவனை என்பது அவங்க வாழ்க்கையில் சரித்திரமாக தெரியும். நிமித்த भाव की विशेषता के कारण நிமித்தமாக இருக்கின்றேன் என்ற பாவனையினுடைய விசேஷ தன்மையின் காரணத்தினால் நிர்மான் புத்தி, பணிவுடைய புத்தியுடையவர்களாக இருப்பார்கள். புத்தி पर ध्यान देना, जितनी निर्माण बुद्धि होगी उतना निर्माण करते रहेंगे. புத்தியில் கவனம் கொடுப்பது என்றாலே எந்த அளவுக்கு பணிவு புத்தி உடையவர்களாக இருப்பார்களோ அந்த அளவுக்கு படைப்பாளர்களாகவும் இருப்பார்கள். நவ நிர்மாண் कहते हो ना, புது உலகத்தை படைக்கின்றீர்கள் அல்லவா? तो नव निर्माण करने वाले बुद्धि होगी, புதியதை படைப்பதற்கான புத்தி உடையவர்களாக இருப்பார்கள். तो निर्माण भी होगे, नव निर्माण भी करेंगे. பணிவோடையும் இருப்பாங்க, புது உலக படைப்பையும் செய்வார்கள். जहाँ ये विशेषता है उसको ही कहा जाता है निश्चय बुद्धि विजयंती. எங்கே இந்த விசேஷ தன்மைகள்லாம் இருக்குமோ அவங்கள தான் என்னன்னு சொல்லப்படுகின்றது? நிச்சய புத்தி விஜயி. 2 வார்த்தையில் பாபா சொல்கிறார். நிமித்த நிர்மான் அவர் நிர்மான். 3 வார்த்தைகள். நிமித்தமாக இருப்பார்கள், பணிவுடையவர்களாக இருப்பார்கள், படைப்பாளர்களாகவும் இருப்பார்கள். நிச்சய புத்திக்கு பாஷா क्या होगी? சரி, நிச்சய புத்தி உடையவர்களுடைய பாஷா, அவர்கள் பேசுகின்ற வார்த்தைகள் எப்படி இருக்கும்? निश्चय बुद्धि की भाषा में सदा मधुरता तो कॉमन बात है. நிச்சய புத்தி உடையவர்களுடைய பாஷையில் எப்பொழுதும் இனிமை என்பது ஒரு காமனான விஷயம். லேக்கின் உதார்த்தா ஹோகி, உதார தன்மை உடையவர்களாக இருப்பார்கள். உதார்த்தா का अर्थ है, உதார தன்மை என்பதனுடைய பொருள் என்னவென்றால் சர்வ ஆத்மாவுக்கு பிரதி ஆகே படானேக்கு உத்தார்தா ஹோகி. அனைத்து ஆத்மாக்களையும் முன்னேற்ற வேண்டுமென்ற உதாரண குணம் இருக்கும். பஹலே ஆப் மை மை நஹி, முதல்ல நீங்க நான் நான் என்று இருக்க மாட்டார்கள். உதார்த்த அர்த்தாத், உதார தன்மை என்றால் दूसरों के आगे रखना, பிறரை முன்னால் வைப்பது. जैसे ब्रह्मा बाप ने सदैव पहले जगदम्बा व बच्चों का रखा. எப்படி பிரம்மா பாபா ஆனவர் எப்பொழுதும் முதல்ல ஜெகதாம்பா மற்றும் குழந்தைகளை தான் வைத்தார். மேரே செபி தீக்கே ஜெகதம்பா ஹை, மேரே செபி தீக்கே ஏ பச்சே ஹை. என்னை விட ரொம்ப தீவிரமானவர்கள் ஜெகதாம்பா, என்னை விட இந்த குழந்தைகள் தீவிரமானவர்கள். உதார்த்தா கி பாஷா ஹை, ஏ உதார தன்மையினுடைய பாஷையாகும். और जहाँ उतारता है, எங்க இந்த உதார தன்மை இருக்குமோ स्वयं की प्रति आगे रहने की इच्छा नहीं है, தான்
முன்னே இருக்க வேண்டும் என்ற விருப்பமில்லாமல் वहाँ ड्रामानुसार स्वतः ही मन इच्छित फल प्राप्त हो ही जाता है. டிராமா அனுசாரமாக தாமாகவே தன் மனம் விரும்பிய பலன் என்பது பிராப்தியாகி விடுகின்றது. जितना स्वयं इच्छा माध्यम अविद्या की स्थिति में रहते எவ்வளவுக்கு எவ்வளவு தான் इच्छा माध्यम अविद्या நிலையில் இருக்கின்றீர்களோ उतना बाप और परिवार अच्छा योग्य समझ उसको ही पहले रखते हैं. பாபா ஆகட்டும் இல்லை இந்த ஈஸ்வரிய பரிவாகட்டும் நல்ல தகுதியானவர்கள் என்று முன்னால் வைத்து விடுகின்றார்கள். तो आग पहले आप मन से कहने वाले पीछे रह नहीं सकते हैं. முதல்ல நான் என்று மனதில் சொல்றவங்க கூட பின்னாடி வந்துடுறாங்க. वो मन से पहले आप कहता तो सर्व द्वारा पहले आपको ही हो जाता. யார் முதல்ல மனதில் நீங்கள் முதல்ல அப்படின்னு சொல்கிறாங்களோ அவங்க அனைவர் மூலமாகவும் உங்களை முன்னால் வச்சு விடுகின்றார்கள். லேக்கின் இச்சாவாலா நெய் ஆனால் ஆசை உடையவர்கள் ஒருபொழுதும் கிடையாது. தோ ஆக நிச்சய புத்திக்கு பாஷா சதா உதார்த்தா வாலி பாஷா. ஆக நிச்சய புத்தி உடையவர்களுடைய பாஷையே எப்படி இருக்கும்? உதார குணம் உடையதாக இருக்கும். சந்துஷ்டத்தைக்கு பாஷா திருப்தி உடைய பாஷை. சர்வக்கு கல்யாண் கி பாஷா அனைவருக்கும் நன்மை விளைய வேண்டும் என்ற பாஷை. ஐசி பாஷா வாலே கோ கஹெங்கே நிச்சய புத்தி விஜயி. அப்படிப்பட்ட பாஷை உடையவர்கள் தான் என்னன்னு சொல்லப்படுகின்றது நிச்சய புத்தி விஜயி என்று. நிச்சய புத்தி தோ கபி ஹோனா கபி என்ன பாபா கேட்குறாங்க. நிச்சய புத்தி உடையவர்கள் நீங்கள் அனைவரும் தானே? क्योंकि நிச்சய ही ஃபவுண்டேஷன். ஏனால் இந்த நிச்சயம்தான் ஃபவுண்டேஷனாக இருக்கின்றது. லேக்கின் போச்சு இவ்வளவும் சொல்லிட்டு பாபா சொல்றார். ஆனால் என்ன? जब परिस्थितियों का माया का संस्कारों का भिन्न भिन्न स्वभावों का तूफान आता है तब मालूम पड़ता है निश्चय का फाउंडेशन कितना मजबूत है. சூழ்நிலை மாயை சம்ஸ்காரங்கள் விதவிதமான சுபாவங்களுடைய புயல் வரும்பொழுது தான் தெரிகின்றது நிச்சயத்தினுடைய ஃபவுண்டேஷன் எவ்வளவு ஸ்ட்ராங்காக இருக்குன்னு. ஜெய்சே இஸ் புராணி துனியாமே பின்ன பின்ன கராக்க தூஃபான் ஆத்தீங்கன்னு. எப்படி இந்த பழைய உலகத்தில் விதவிதமான புயல்கள் எல்லாம் வருகின்றன அல்லவா? कभी वायु का कभी समुद्र का ऐसे यहाँ भी भिन्न भिन्न प्रकार के तूफान आते हैं. சில நேரம் பார்த்தா காற்றின் மூலமாக புயல் வரும், சில நேரம் பார்த்தீங்கன்னா சமுத்திரத்தினுடைய புயல் வரும். இப்படி விதவிதமான புயல்கள் எல்லாம் வருகின்றது அல்லவா? तूफान क्या करता है? புயல் என்ன செய்கின்றது? पहले उड़ाता है फिर फेंकता है. முதல்ல வேரோட பிடுங்கும், அடுத்து தூக்கி எறிஞ்சிடும். तो ये तूफान भी पहले तो अपनी तरफ मौज में उड़ाते हैं. அதே மாதிரி தான் இந்த புயல்கள் கூட முதல்ல உங்களுடைய மகிழ்ச்சியை உங்கள்கிட்ட எடுத்துடும். अल्पकाल के नशे में ऊंच ले जाते हैं. अल्पकाल போதையில் உங்களை மேலே கொண்டுட்டு போகும். क्योंकि माया भी जान गई है बिना प्राप्ति है मेरी तरफ होने वाले नहीं. ஏன்னா மாயைக்கு தெரியும் எந்த ஒரு பிராப்தியும் இல்லாமல் நீங்கள் அதனுடைய வசமாக ஆக மாட்டீர்கள் என்று. तो ஆக पहले आर्टिफिशियल प्राप्ति के ऊपर उड़ाती है. முதல்ல ஆர்டிஃபிஷியல் பிராப்தியின் மூலமாக உங்களை மேலே கொண்டுட்டு போகுது. फिर नीचे गिरती कला में ले आती है. பிறகு இறங்கக்கூடிய கலையில் கொண்டு வந்துடுது. சத்துர் ரொம்ப புத்திசாலியாக இருக்க மாயை. பாப்பா என்ன சொல்கிறாங்க? பரஸ்திதி சூழ்நிலைகள் மூலமாக, மாயையின் மூலமாக, சம்ஸ்காரங்களின் மூலமாக, விதவிதமான சுவாபாவங்களின் மூலமாகவும் மாயை வருகின்றது. அது முதல்ல என்ன பண்ணுது? நமக்கு ஆர்டிஃபிஷியல் பிராப்தியை கொடுத்து மேலே கொண்டு போகிற மாதிரி கொண்டு போய் பின்னாடி கீழே விழ வச்சிடுது. ரொம்ப கெட்டிக்காரதாக இருக்குது இந்த மாயை. तो आग निश्चय बुद्धि की नजर त्रिनेत्री होती है.
तीसरे नेत्र से तीनों कालों को देख लेते हैं. நிச்சய புத்தி உடையவர்கள் மூன்று கண்கள் உடையவர்களாக இருக்கின்றார்கள். அதனால மூன்றாவது கண்கள் மூலமாக மூன்று காலங்களையும் பார்த்து விடுகின்றார்கள். इसलिए कभी धोखा नहीं खा सकते हैं. ஆனால் அவங்க ஒரு பொழுதும் ஏமாற்றம் என்பதை அடைய முடியாது. तो निश्चय की परत तूफान के समय होती है. உங்களுக்கு நிச்சயம் இருக்கின்றது என்றால் அதை எப்படி கண்டுபிடிச்சிக்கலாம்? புயலினுடைய நேரத்தில் தான் தெரிஞ்சுக்கலாம். புயல் வரும்பொழுது உங்களுடைய மனநிலை எப்படி இருக்கின்றது அதை வச்சு தான் தெரிஞ்சுக்க முடியும் உங்களுக்கு எவ்வளோ நிச்சயம் இருக்கின்றது என்று. जैसे तूफान बड़े बड़े पुराने वृक्ष के फाउंडेशन को उड़ाने लेते. எப்படி புயலானது பெரிய பெரிய பழைய மரங்களை ஃபவுண்டேஷனோட தூக்கிடுது. तो ये माया का तूफान भी இந்த மாயனுடைய புயல் கூட निश्चय के फाउंडेशन को उकड़ने की कोशिश करते हैं. உங்கள் நிச்சயத்தினுடைய ஃபவுண்டேஷனை வேரோடு பிடுங்கிறதுக்கு முயற்சி செய்கின்றது. लेकिन ஆனால் ரிசல்ட் में उकड़ने कम है हिलते ज़्यादा है. ஆனால் ரிசல்ட் பார்க்கும்போது பாபா சொல்கிறாங்க வேரோடு பிடுங்கிறது ரொம்ப குறைவாக தான் இருக்குது, ஆனால் ஆடி போகிறது தான் அதிகமாக இருக்குது. हिलने से भी फाउंडेशन कच्चा हो जाता है. அடிக்கடி ஆடினால் கூட ஃபவுண்டேஷன் ஆகிடும், வீக் ஆகிடும். तो ऐसे समय पर அந்த நேரத்தில் अपने निश्चय के फाउंडेशन को செக் करो. உங்களுடைய நிச்சயத்தினுடைய ஃபவுண்டேஷனை சோதனை பண்ணுங்க. वैसे कोई से भी पूछेंगे निश्चय पक्का है तो क्या कहेंगे. நீங்கள் யாரை வேணாலும் கேளுங்க உங்களுடைய நிச்சயம் பக்காவாக இருக்கா அப்படின்னா என்ன சொல்லுவாங்க? बहुत अच्छा भाषण करेंगे, ரொம்ப நல்லா லெக்சர் பண்ணுவாங்க. अच्छा भी है निश्चय में रहना, நல்லது தான் அந்த நிச்சயத்தில் இருக்கிறது. लेकिन ஆனால் समय पर अगर निश्चय हिलता भी है, நேரத்தில் நம்மளுடைய நிச்சயமானது அசைந்தாலே நிச்சய का हिलना अर्थात நிச்சயம் ஆடுகிறது அசைகிறதுன்னு என்றால் அதனுடைய பொருள் என்ன? ஜனம் ஜனம்க்கு பிராலப்சே ஹில்னா, ஜென்ம ஜென்மந்துக்கான நம்மளுடைய பிராலபத்திலிருந்து நாம் ஆடி விடுகின்றோம். இசிலேயே அதனால் தூஃபானோக்கே சமய செக் கரோ, புயலினுடைய நேரத்தில் இந்த சோதனையை செய்யுங்க. कोई हद का मानशान न दे, वह व्यर्थ संकल्प के रूप में माया का तूफान आए. ஒன்று எல்லைக்குட்பட்ட பேரும் புகழும் யாரும் கொடுக்கல, அல்லது வியர்த்த சங்கல்பத்தினுடைய ரூபத்தில் மாயனுடைய புயல் வருது. जो चाहना रखते हो वह चाहना अर्थात इच्छा पूर्ण न हो. நீங்கள் ஒன்றை விரும்புகிறீங்க, ஆனால் அந்த விருப்பப்படுகின்ற ஆசையானது பூர்த்தியாகவில்லை. ஐசி டைம் பர் ஜோ நிச்சய, அந்த மாதிரி நேரத்தில் என்ன நிச்சயம் இருக்க வேண்டும்? மை சமர்த்த பாப்கி சமர்த்த ஆத்மாவும், நான் சக்திசாலியான பாபாவுடைய சக்திசாலி ஆத்மா. ஏ யாது ரத்தா, இது நினைவில் இருக்கின்றதா? வா வியர்த்த சமர்த்தக்கு உப்பர் விஜய் ஹோ ஜாத்தா है. இல்லை வேஸ்டானது சக்திசாலிக்கு மேலே வெற்றி அடைந்து விடுகின்றதா? ஏதான் பாபா சோதனை பண்ணணுன்றார். அதுலேயும் பாருங்கள் 3 கண்டிஷனை பாபா சொல்கிறார். அதாவது ஒன்று, எல்லைக்கு உட்பட்ட பேரும் புகழும் எனக்கு கொடுக்கப்படவில்லை, அப்படி ஒரு சிச்சுவேஷன். ரெண்டாவது, வீணான சங்கல்பங்களுடைய ரூபத்தில் மாயனுடைய புயல் வருகின்றது. மூன்றாவது பாபா சொல்கிறாங்க, நான் விரும்பினேன், ஆனால் அந்த விருப்பம் என்பது பூர்த்தி ஆகவில்லை. இந்த 3 நேரத்திலையும் உங்களை நீங்கள் சோதனை பண்ணி பாருங்கள். அந்த நேரத்தில் நான் சக்திசாலியான பாபாவனுடைய சக்திசாலியான ஆத்மா என்பது நினைவில் இருக்கின்றதா, இல்லை வீணான சங்கல்பங்கள் இதன் மேலே வெற்றி அடைந்து விடுகின்றதா? अगर व्यर्थ विजय प्राप्त कर लेता है तो निश्चय का फाउंडेशन हिलेगा ना. எப்போ வீணான வைகள் வெற்றி அடைந்து விடுகின்றனோ அப்பொழுது நிச்சயத்தினுடைய ஃபவுண்டேஷன் ஆடிவிடும் அல்லவா. समर्थ के बजाय
अपने को कमजोर आत्मा अनुभव करेगा. சக்திசாலியாக இருப்பதற்கு பதிலாக தன்னைத்தான் பலவீனமான ஆத்மா என்று அனுபவம் செய்வீர்கள். தில் शिकस्त हो जाएंगे, மனம் விட்டு போய்விடுவீர்கள். इसलिए कहते हैं, அதனால தான் பாபா சொல்றாங்க, தூஃபான் கே சமய செக் கரோ, இந்த புயல்களினுடைய நேரத்தில் சோதனை செய்யுங்கள். ஹதுக்கா மான்ஷான், எல்லைக்கு உட்பட்ட பெயர் புகழ். மைப்பன் ருஹானி ஷான் சே நீச்சே லே ஆத்தா ஹை. நான் என்ற இந்த ஆன்மீக போதையிலிருந்து, மைப்பன் எனது நான் என்பது இந்த ஆன்மீக போதையிலிருந்து நம்மளை கீழே கொண்டு வந்து விடுகிறது. அதுக்கு கொய்பி இச்சா, எல்லைக்கு உட்பட்ட எந்த ஆசையானாலும் சரி, இச்சா மாத்திரம் அவித்யாக்க நிச்சய நீச்சே லே ஆத்தி ஹை. இச்சா மாத்திரம் அவித்யா உன்னுடைய நிச்சயத்திலிருந்து நம்மளை கீழே கொண்டு வந்து விடுகிறது. तो निश्चय का अर्थ यह नहीं है कि मैं शरीर नहीं मैं आत्मा. நிச்சயத்தினுடைய அர்த்தம் இதுவல்ல, நான் சரீரம் அல்ல, நான் ஆத்மா என்பது மட்டும் நிச்சயம் அல்ல. லேக்கின் கௌன்சி ஆத்மா ஹை, ஆனால் நான் எப்படிப்பட்ட ஆத்மா? நான் ஆத்மா என்பது முக்கியம் அல்ல, நான் எப்படிப்பட்ட ஆத்மா? வ நஷா வ சுமான் சமைப்பற அனுபவம். அந்த போதையானது, அந்த சுவமானமானது நேரத்தில் அனுபவமாகணும். இஸ்கோ கத்தே நிச்சய புத்தி. அவங்கள தான் என்னன்னு சொல்லப்படுகின்றது? நிச்சய புத்தி விஜய் என்று சொல்லப்படுகின்றது. कोई पेपर है ही नहीं और कहे मैं तो पास तो आनर हो गया. எக்ஸாமே வரல, ஆனால் நான் சொல்கிறேன் நான் பாஸ் ஆனர் ஆயிட்டுன்னு, तो कोई उसको मानेगा? அவங்கள யாராவது ஏற்றுக்கொள்வாங்களா? சர்டிஃபிகேட் चाहिए ना, சர்டிஃபிகேட் வேண்டும் அல்லவா? कितना भी कोई पास हो जाए, யார் எவ்வளோதான் பாஸ் ஆனாலும் சரி, டிகிரி ले டிகிரி வாங்கியிருந்தாலும் சரி, लेकिन जब तक सर्टिफिकेट नहीं मिलता तो वैल्यू नहीं होती. எது வரைக்கும் சர்டிஃபிகேட் கிடைக்கலையோ அது வரைக்கும் வேல்யூ கிடையாது. பேப்பர் கே சமய பேப்பர் தே, பாஸ் ஓ சர்டிஃபிகேட் லே. ஆக பேப்பர், எக்ஸாம் பேப்பர் வரும் நேரத்தில் அந்த பேப்பரை எழுதி பாஸ் ஆகிடணும், சர்டிஃபிகேட் வாங்கணும். யார்கிட்டேருந்து? பாப்ஸே, பாபாவிடமிருந்து, परिवार से, குடும்பத்திடமிருந்து. தப் உஸ்கோ கहेंगे நிச்சய புத்தி விஜயி. அப்போதான் என்னன்னு சொல்லப்படுகின்றது? நிச்சய புத்தி விஜயி என்று. சம்ஜா? புரிகிறதா? பாபா பாருங்க எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிற பாருங்க. நீங்கள் எவ்வளோ தான் நல்லா படிச்சிருந்தாலும் சரிதான், அந்த எக்ஸாம் பேப்பரை எழுதி பாஸ் ஆகிருந்தாலும் சரிதான், ஆனால் சர்டிஃபிகேட் வாங்கலை அப்படின்னாக்கா அதுக்கு வேல்யூ கிடையாது. ஆக நீங்கள் எவ்வளோதான் முயற்சி பண்ணி அதில் வெற்றியும் அடைஞ்சிருந்தாலும் சர்டிஃபிகேட் வாங்க வேண்டியிருக்கு. யார்கிட்ட? 2 பேர்கிட்ட. ஒன்று பாபாட்டேருந்து சர்டிஃபிகேட் வாங்கணும், இன்னொன்று பரிவாரத்திடமிருந்தும் வாங்க வேண்டும். சில பேர் என்ன சொல்லுவாங்க தெரியுமா? பாபாவுக்கு தெரியும் நான் யாருன்னு, பாபாவுக்கு தெரியும் நான் என்ன செய்கிறேன்னு சொல்லிட்டு, பாபாவுக்கு தெரியும் என்னுடைய வேல்யூ என்னன்னு, மற்றவங்களுக்கெல்லாம் தெரியாது. ரொம்ப சர்வசாதாரணமாக சொல்லுவாங்க. அதெல்லாம் வேலைக்கு ஆகாதுங்கிறார் பாபா. வெறுமனே நீங்கள் எக்ஸாம் நல்லா படித்து இருக்கீங்க, நல்ல மார்க் எடுத்து பாஸும் ஆகியிருக்கீங்க, ஆனாலும் என்ன வேண்டியிருக்கு? சர்டிஃபிகேட் வேண்டியிருக்கு. அது கூட ரொம்ப அத்தியாவசியமாக இருக்கின்றது. இதுதான் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். तो फाउंडेशन को भी चेक करते रहो. ஆக இந்த ஃபவுண்டேஷனை கூட அப்பப்போ செக் பண்ணிகிட்டே இருங்கிறார். ஃபவுண்டேஷன் என்ன? நிச்சய புத்தி. அப்போ நிச்சய புத்தி உடையவராக நான் இருக்கின்றேன் என்றால் அதனுடைய அடையாளங்கள் என்ன? பாபா 8 அடையாளங்கள் சொன்னாங்க. இந்த விசேஷ தன்மைகள் என்னென்ன நம்ம வாழ்க்கையில் இருக்குங்கிறதையும் சொன்னாங்க. அதையும் நம்ம சோதனை பண்ணணும். அதை எப்போ சோதனை பண்ணணும்னு சொன்னாங்க. சாதாரண நேரத்தில் இல்லை, எப்போ பேப்பர் வருதோ அப்போ தான் என்ன பண்ணணும்? சோதனை பண்ணணும்னு சொன்னாங்க. நிச்சய புத்திக்கு விசேஷத்தா சுனினா, நிச்சய புத்தியினுடைய விசேஷ தன்மையில் கேட்டிங்க இல்லையா? ஜைசா சமய வயசு ருஹானி நஷா ஜீவன் மே திக்காயி தி. எப்படி நேரமோ அப்படி நேரத்திற்கு ஏற்ப
ஆன்மீக போதை என்பது வாழ்க்கையில் தெரிய வேண்டும். ஒரே வரியில் பாபா முடிச்சிட்டார். எவ்வளோ சிம்பிளாக சொல்லிட்டார் பாருங்க. ஆன்மீக போதை அது வாழ்க்கையில் தெரியணும். அது எப்படிப்பட்ட போதை? நேரத்திற்கு ஏற்ப தெரியணுன்றார். சிர்ஃப் அப்னா மன் குஷ் ந ஹோ, வெறுமனே நீங்கள் மட்டும் மனதில் மகிழ்ச்சி அடைஞ்சிட்டா பத்தாது. லேக்கின் லோக் பி குஷ் ஹோ, மற்றவர்களும் இன்னும் மகிழ்ச்சி அடைய வேண்டும். சபை அனுபவக்காரு எல்லாரும் இந்த அனுபவத்தை செய்யணும். ஏன் நஷாமே ரெனிவாலி ஆத்மா, இவங்க அந்த போதையிலே இருக்கக்கூடிய ஆத்மாக்கள். சிறு மண் பசந்தனை, வெறும் மனதிற்கு பிரியமானவர்கள் கிடையாது. லேக்கின் லோக் பசந்த் பாப் பசந்த், லோகத்திற்கு பிரியமானவர்களாக பாபாவுக்கு பிரியமானவர்களாக இருக்க வேண்டும். இஸ்கோ கத்தையே விஜய், அவங்கள தான் என்னன்னு சொல்லப்படுகின்றது? வெற்றியாளர்கள். இன்னைக்கு பாபா வெற்றியாளர்களுடைய அடையாளங்களையே சொல்லிட்டார். தாதி பிரகாஷ் மணியை பாருங்க, அன்கம்பேரபிள். எத்தனையோ தாதி இருக்கிறாங்க, எத்தனையோ பேர் சேவை பண்ணியிருக்காங்க, எவ்வளோ சேவை செய்து கொண்டும் இருக்கின்றார்கள். நம்ம ஒருத்தவங்களால தான் இந்த யஜ்யம் தூக்கி நிறுத்தப்பட்டதெல்லாம் நம்ம சொல்ல முடியாது. ஒவ்வொருத்தவங்களுடைய பாத்திரமும் தனிப்பட்டது, விசேஷமானது. எல்லாருமே எப்படி ஒரு கோட்டையில் எவ்வளோ பெரிய ஸ்ட்ராங்காக இருந்தாலும் கோட்டை ஒரு கல் லூஸ் ஆகிட்டா கூட, பலகீனம் ஆகிட்டா கூட அது கோட்டைக்கே பலகீனம். அதே மாதிரி நம்மளுடைய பிராமண பரிவாரத்தில் உள்ள அத்தனை ஆத்மாக்களும் இந்த கோட்டையில் ஒவ்வொரு செங்கல், ஆதார மூர்த்திகள், ஃபவுண்டேஷன். அதனால் நீங்கள் எங்கே இருக்கீங்க, எப்படி இருக்கீங்கிறது முக்கியமே இல்லை. நீங்கள் என்னவா இருக்கிறீங்க அதுதான் ரொம்ப முக்கியம். ஆக சில கல் பார்த்திங்கன்னா கீழே ஃபவுண்டேஷனில் இருக்கும், ஆனால் வெளியில் தெரியாது. சில கல் பார்த்திங்கன்னா உயரத்தில் இருக்கும், எல்லாருடைய கண்ணிலையும் படும். ஆனால் அந்த ஃபவுண்டேஷன் இல்லைன்னா அந்த கல் அங்கே போயிருக்க முடியாது. அதே மாதிரி இந்த பிராமண வாழ்க்கையில் கூட நம்மளை எத்தனையோ பேர் வழி நடத்தி இருப்பாங்க, எத்தனையோ பேர் நம்மளை உருவாக்குறதுக்கு ஒரு காரணமாக இருந்திருப்பாங்க, எத்தனையோ பேர் நமக்கு அனுபவங்களை கொடுத்துருப்பார்கள், எத்தனையோ வகுப்புகளில் நம்ம விதவிதமாக மோட்டிவேட் ஆகியிருப்போம், பிறரை பார்த்து நம்ம இன்ஸ்பிரேஷன்லாம் அடைஞ்சிருப்போம். எவ்ரிதிங் பிளேஸ் அ மேஜர் ரோல். ஆனால் இன்றைக்கி பாபா என்ன சொல்கிறாங்க? வெறும் மனசுக்கு பிடித்தமானவர்களா, நான் கரெக்டாக இருக்கேன், என்னை பொறுத்த வரைக்கும் நான் ஓகே, எப்படி இருக்கணுமோ அப்படி இருக்கேன், நான் என்ன செய்யணுமோ அதை செஞ்சிகிட்ருக்கேன், என்னால் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ நான் செஞ்சுக்கிட்டு இருக்கேன். இதெல்லாம் வேகவே வேகாது. பாபா சொல்கிறாரு, லோக பிரியமானவர்களாகவும் இருக்க வேண்டும், பாபாவுக்கு பிரியமானவர்களாக இருக்க வேண்டும். அவங்கள தான் என்னன்னு சொல்ல முடியும்? வெற்றியாளர்கள் என்று சொல்ல முடியும். அச்சா, நல்லது. சர்வ நிச்சய புத்தி விஜய் ரத்னம்கோ, அனைத்து நிச்சய புத்தி வெற்றியாளர்களான ரத்தினங்களுக்கு, சர்வ நிச்சிந்த் பேஃபிகர் பச்சோங்கோ, அனைத்து நிச்சயிக்கப்பட்ட நினைவிலும் கவலையற்றவர்களாக இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு, சர்வ நிச்சித் விஜய்க்கு நெஷமே ரேனேவாலே, நிச்சயிக்கப்பட்ட வெற்றியினுடைய போதையில் இருக்கக்கூடியவர்களுக்கு, रूहानी आत्माओं को, ஆன்மீக ஆத்மாக்களுக்கு, சர்வ தூஃபானோங்கோ பார்க்கர், அனைத்து புயல்களையும் கடந்து தோஃபா அனுபவ கர்னேவாலே, படிக்கற்களாக அனுபவம் செய்யக்கூடிய விசேஷ ஆத்மாவுக்கோ, விசேஷமான ஆத்மாக்களுக்கு, சதா அச்சல் அடோல் ஏக்கர ஸ்திதிமே சித் ரேனேவாலே, எப்பொழுதும் ஆடாத அசையாத ஏக்கர ஸ்திதியில் நிலைத்திருக்கக்கூடியவர்களுக்கு, நிச்சய புத்தி பச்சோங்கோ, நிச்சய புத்தி குழந்தைகளுக்கு, பாப் தாதா கா யாத் பியார் और நமஸ்தே, பாப் தாதானுடைய அன்பு நினைவுகள் மற்றும் நமஸ்தே. विदेशी भाई बहनों से बाप दादा की मुलाकात. டபுள் ஃபாரினர்ஸ் சகோதர சகோதரிகளை பாப் தாதா சந்திக்கின்றார். अपने को समीप रतन अनुभव करते हो, தன்னைத்தான் அருகாமையில் இருக்கக்கூடிய ரத்தினமாக அனுபவம் செய்கின்றீர்களா? சமீப ரத்தன் கி நிஷானி क्या है? அருகாமையில் இருக்கக்கூடிய ரத்தினத்தினுடைய அடையாளங்கள் என்ன? வ சதா, அவங்க எப்போதும் சகஜ் அவர் சொதஹி ஞானித்துவ ஆத்மா, யோகித்துவ ஆத்மா, குணமுறத் சேவாதாரி அனுபவ கரேங்கி. தன்னைத்தான் ஞானித்துவ ஆத்மாவாக, யோகித்துவ ஆத்மாவாக,
गुणमूर्त सेवादारियाக अनुभव செய்வார்கள். समय व्रतन के हर कदम में यह चार विशेषताएं सहज अनुभव की एक भी कम नहीं. பாபா சொல்றாங்க, யாரு அருகாமையில் இருக்கக்கூடிய ரத்தினங்களோ அவங்களுடைய ஒவ்வொரு அடியிலையும் இந்த 4 விசேஷங்க தன்மைகளும் சகஜமாக அனுபவமாகும். एक भी कम नहीं होगी, ஒன்று கூட குறைவாக இருக்காது. ज्ञान में कम हो, योग में तेज हो या दिव्य गुणों के धारण में कमजोर हो, वह सबसे सदा ही सहज अनुभव करेगा. பாபா சொல்றாங்க, ஞானத்திலையும் குறை இருக்கக்கூடாது, யோகத்தினுடைய ஸ்பீடிலையும் குறைவாக இருக்கக்கூடாது, திவ்ய குணங்களுடைய தாரணையும் பலகீனம் இருக்கக்கூடாது. எல்லாத்துலேயும் அவங்க ரொம்ப சகஜமாக அனுபவம் செய்வாங்க. சமீப் ரத்தன் கிசி பி பாத் மே மேனத் நே அனுபவ கரே. யார் அருகாமையில் இருக்கக்கூடிய ரத்தனமோ அவங்க ஒரு பொழுதும் உழைப்பினுடைய அனுபவத்தையே செய்ய மாட்டாங்க. லேக்கின் ஆனால் சகஜ் சஃபல்தா அனுபவ கரேங்கே, அவங்க சுலபமாக வெற்றியை அனுபவம் செய்வாங்க. क्योंकि ஏனென்றால் बाप दादा बच्चों को संगम पर मेहनत से ही छुड़ाते हैं. बाप दादा குழந்தைகளை உழைப்பில் இருந்துதான் விடுவிக்கின்றார். 63 ஜனம் மேனத் கியேனா, 63 ஜென்மங்கள் உழைத்து விட்டீர்கள் அல்லவா. சாய் ஷரீர்க்கு மேனத் கி, சரீரத்தினுடைய உழைப்பானாலும் சரி, சாய் மன்க்கு மேனத் கி, இல்லை மனதினுடைய உழைப்பானாலும் சரி, बाप को प्राप्त करने के लिए भिन्न भिन्न साधन अपनाते रहे. பாபாவிடமிருந்து பாபாவை பிராப்தியாக அடைவதற்காக என்னென்னமோ சாதனங்கள் எல்லாம் உங்களுடையதாக செய்தீர்கள். தோய மன்கி மேனத் கி, இது மனதின் மூலமாக நீங்கள் செய்த உழைப்பு. और धन की भी देखो, செல்வத்தை கூட பாருங்க. जो सर्विस करते हो, जिसको बाप दादा नौकरी कहते हैं, उसमें भी देखो कितनी मेहनत करते हो. இப்போ பணத்தை கூட பாருங்க. எதை நீங்கள் சர்வீஸ்ன்னு சொல்கிறீங்களே, சர்வீஸில் இருக்கீங்க, வேலையில் இருக்கீங்கன்னு, அது கூட பாபா சொல்கிறாங்க. பாப் தாதா அதை நௌக்கரின்னு சொல்கிறாங்க. அது கூட பாருங்கள் எவ்வளோ நீங்கள் உழைக்க வேண்டி இருக்கிறது. உஸ்மேவி தோ மேனத்து லக்தியனா, அதில் கூட தான் உழைப்பு தேவையாக இருக்கின்றது அல்லவா. और अभी आधा कल्प के लिए ये नौकरी नहीं करेंगे, इससे भी छूट जाएंगे. பாதி கல்பத்திற்கு நீங்கள் வேலைக்கே போக மாட்டீங்க, இதுலேருந்து நீங்கள் விடுதலை அடைஞ்சிருவீங்க. நான் லௌகிக் நௌக்கரி கरेंगे, நான் பக்தி கरेंगे, दोनों से मुक्ति मिल जाएंगी. லௌகீக வேலையும் செய்ய மாட்டீங்க, பக்தியும் செய்ய மாட்டீங்க. இந்த ரெண்டுலேருந்து நீங்கள் முக்தி அடைந்து விடுவீர்கள். அபிபி தேக்கோ, இப்போ கூட நீங்கள் பாருங்கள், சாहे लौकिक कार्य करते भी हो, लेकिन ब्राह्मण जीवन में आने से लौकिक कार्य करते हुए भी अंदर लगता है ना. நீங்கள் லௌகிக காரியம் செய்தாலும் கூட பிராமண வாழ்க்கையில் வந்த பிறகு லௌகிக காரியத்துக்குள்ள உள்ள வித்தியாசத்தை அனுபவம் செய்கிறீங்க இல்லையா. अभी लौकिक कार्य करते भी डबल लाइट रहते हो. நீங்கள் லௌகிக காரியம் செய்தாலும் கூட டபுள் லைட்டாக இருக்கிறீங்க. क्यों? ஏன்? क्योंकि लौकिक कार्य करते भी खुशी रहती है, यह कार्य अलग की सेवा के निमित्त कर रही है. லௌகிக காரியம் செய்து கொண்டிருந்தாலும் கூட இந்த மகிழ்ச்சி என்பது உங்களுக்கு இருக்கு. இந்த காரியம் அலௌகிகமான சேவைக்காக நிமித்தமாக செய்து கொண்டு இருக்கின்றேன். அப்படி மன்கி தோ இச்சா என்ன, உங்களுடைய மனதினுடைய விருப்பம் இல்லை இல்லையா. தோ ஜஹா இச்சா होती है वहाँ मेहनत लगती है. எங்கே ஆசை இருக்குமோ அங்கே உழைப்பு இருக்கும். அப்படி நிமித்த மாத்திர கர்த்தே ஹோ, இப்போ நீங்கள் நிமித்த மாத்திரமாக செய்கின்றீர்கள். क्योंकि मालूम है, ஏன்னா உங்களுக்கு தெரியும், தன் மன் தன் तीनों लगाने से एक का पदम गुना अविनाशी बैंक में जमा हो रहा है. உடலாகட்டும், மனதாகட்டும், செல்வமாகட்டும், இந்த மூன்றை ஈடுபடுத்தின் மூலமாக ஒன்றுக்கு பல கோடி மடங்கு அவினாஷி பேங்கில் சேமிக்கப்பட்டு விடுகின்றது. फिर जमा किया हुआ खाते रहना, இப்போ சேமித்து வைக்கிறத அப்புறம் சாப்பிட்டு கொண்டே இருங்க. पुरुषार्थ से योग लगाने का, ज्ञान सुनने सुनाने का, इस मेहनत से भी छूट जाएंगे. பாபா சொல்கிறாங்க, உங்களுடைய முயற்சியில் யோகா செய்கிறது, ஞானத்தை கேட்பது, பிறருக்கு சொல்வது, இந்த உழைப்பிலிருந்து நீங்கள் விடுபட்டு விடுவீர்கள்.
कभी कोई क्लासेस सुनकर तक जाते हो ना, சில நேரம் கிளாஸ் கேட்டு கேட்டு டயர்ட் ஆயிடுறீங்க இல்லையா, वहाँ तो लौकिक राजनीतिक पढ़ाई भी जो होगी ना, वह भी खेल खेल में होगी. அங்கே சொர்க்கத்தில் கூட பார்த்தீங்கன்னா லௌகீக இந்த பொலிட்டிக்கல் படிப்பு கூட எப்படி இருக்குமா, விளையாட்டிலே இருக்குமா. இத்தனை கிதாப் नहीं याद करने पड़ेंगे, இவ்வளோ புத்தகங்களை நீங்கள் நினைவில் வைக்க வேண்டி இருக்காது. சப் மெயினஸே छूट जाएंगे, அனைத்து உழைப்புகளில் இருந்தும் நீங்கள் விடுபட்டு விடுவீர்கள். கையுக்கு படாய் கபி போஜ் होता है, சில பேருக்கு இந்த படிப்பே ஒரு சுமையாக இருக்கின்றது. சங்கமுயு பர் மேனே से छूटने का संस्कार भरते हो. ஆக சங்கமயுகத்தில் உழைப்பிலிருந்து விடுபடுவதற்கான சம்ஸ்காரத்தை நிரப்புகின்றீர்கள். चाहे माया के तूफान आते भी हैं, लेकिन ये माया से विजय प्राप्त करना भी एक खेल समझते हो. மாயினுடைய புயல்கள் வரத்தான் செய்கின்றன, ஆனால் இந்த மாயின் மீது வெற்றி அடைவதை ஒரு விளையாட்டாக நினைக்கின்றீர்கள். மேகனத்து நெழி அதை கூட நீங்கள் உழைப்பாக அனுபவம் செய்வதில்லை. கேள்வி भी क्या होता है, விளையாட்டில் கூட என்ன நடக்கின்றது, ஜீத் பிராப்த் கர்னா होता है ना, வெற்றி பிராப்தி அடைய வேண்டி இருக்கின்றது அல்லவா. तो ஆக மாயா செபி விஜய பிராப்த் करने का खेल करते हो. மாயையிடமிருந்தும் வெற்றி அடைவதற்கான விளையாட்டை விளையாடுகின்றீர்கள். கேல் லக்தா யா படி பாத் லக்தி है, அது விளையாட்டாக இருக்கின்றதா அல்லது பெரிய விஷயமாக இருக்கின்றதா. जब मास्टर सर्वशक्तिवान सिद्ध होते हो तो खेल लगेगा. எப்போ மாஸ்டர் சர்வசக்திவான் என்ற ஸ்டேஜில் இருப்பீங்களோ, அந்த சிதியில் இருப்பீங்களோ, அப்போ அது என்ன வரும், விளையாட்டாக இருக்கும். அவரே சேலஞ்ச் करते हो कि आधा कल के लिए विदाई लेकर जाओ. மேலும் நீங்கள் என்ன சேலஞ்ச் பண்ணுறீங்க, பாதி கல்பத்துக்கு எங்கிட்டேருந்து விடுப்பு பெற்றுக்கொண்டு சென்று விடு என்று மாயை கூறுகின்றீர்கள். तो विदाई समारोह मनाने आती है, लड़ने के लिए नहीं आती है. ஆக உங்கள்கிட்டேருந்து விடுப்பு பெறுவதற்காக வருகின்றதை தவிர சண்டை போடுவதற்காக வருவதில்லை. விஜய் ரத்தன் ஹர் சமய ஹர் காரியமே விஜய. வெற்றி ரத்தனம் என்றால் யாரு, ஒவ்வொரு நேரத்திலும் ஒவ்வொரு காரியத்திலும் வெற்றி அடைபவர்கள். விஜயி ஹோனா வெற்றியாளர்கள் தானே. तो वहाँ जाकर भी हांजी करना, அங்கே போன பிறகு கூட எஸ்ன்னு சொல்லணும். फिर भी अच्छे बहादुर हो गए. பிறகு கூட பாபா சொல்றாரு, நல்ல பலசாலிகளாக ஆகியிருக்கின்றீர்கள். பழைய தோட ஜல்தி கபரா ஜாத்தே தி, முதல்ல கொஞ்சம் சீக்கிரம் நீங்கள் பயந்து விட்டீங்க. அபி பஹாதுர் हो गए, இப்போ நீங்கள் பலசாலிகளாக ஆகிவிட்டீர்கள். அப் அனுபவி हो गए ना, இப்போ அனுபவிகளாக ஆகிவிட்டீர்கள் அல்லவா. तो அனுபவிக்கு அத்தாரிட்டி வாலே होगी. ஆக அனுபவத்தினுடைய அத்தாரிட்டியாளர்களாக ஆகிவிட்டீர்கள். பரக்னிக்கு பி சக்தி ஆகைய, கண்டுபிடிப்பதற்கான சக்தியும் வந்துவிட்டது. इसलिए घबराते नहीं है, அதனால் இப்போல்லாம் பயப்படுறதே கிடையாது. அநேக் பார்க்கி விஜயித்தே, அநேக முறை வெற்றி அடைந்தவர்கள். ஹே அவர் ரயங்கி, அடைந்து கொண்டு இருப்பவர்கள், அடைந்து கொண்டும் இருப்போம். யயி சுமூர்த்தி சதா ரக்னா, இந்த நினைவை எப்பொழுதுமே வையுங்கள். பல முறை வெற்றி அடைந்திருந்தோம், வெற்றி அடைந்து கொண்டு இருக்கின்றோம், வெற்றி அடைவோம். இதை நினைவில் வைங்க. அச்சா, நல்லது. இன்னைக்கு பாபா வரதானம் கொடுக்குறாங்க. व्यर्थ की लीकेज को समाप्त कर समर्थ बनने वाले कम खर्च बाला नशीन भव. नहीं பாபா வரதானம் கொடுக்குறாங்க. கம் கர்ச் பாலா நஷீன், குறைவாக செலவு செய்யணும், ஆனால் நிறைவான பலன்களை பெற வேண்டும். அப்படியாக ஆகுங்க. அது ஆகணும்னா என்ன செய்யணும், நாம் சக்திசாலியாக ஆக வேண்டும். சக்திசாலியாக ஆக வேண்டும் என்றால் என்ன செய்யணும், வீணானவற்றினுடைய லீக்கேஜை முடிவடைய செய்ய வேண்டும். ஆக வீணானவற்றின் லீக்கேஜை முடிவடைய செய்து சக்திசாலியாக ஆகக்கூடிய குறைந்த செலவில் நிறைந்த பயன்களை அடைபவர்களாக ஆகுக. சங்கம் யுக पर
बाप दादा द्वारा जो भी खजाने मिले हैं சங்கமயுகத்தில் பாப் தாதாவிடமிருந்து என்னவெல்லாம் பொக்கிஷங்கள் கிடைத்திருக்கின்றனவோ உன் சர்வ கஜானோக்கோ அந்த அனைத்து பொக்கிஷங்களையும் व्यर्थ जाने से बचाओ வீணாமல் போகாமல் அதை சேமியுங்கள் तो कम खर्च बाला नशीन बन जाएंगे குறைவான செலவு செய்து நிறைவான பலனடைபவர்களாக ஆகிவிடுவீர்கள் व्यर्थ से बचाव करना अर्थात समर्थ बनना வீணானவற்றிலிருந்து உங்களை காப்பாற்றிக் கொள்வது என்றாலே என்ன அர்த்தம் சக்திசாலியாக ஆவது जहाँ समर्थी है वहाँ व्यर्थ जाए ये हो ही नहीं सकता எங்கே சக்தி இருக்குமோ அங்கே வேஸ்ட் ஆகுது என்பது இருக்கவே முடியாது अगर व्यर्थ की लीकेज है அதாவது வீணானவற்றின் லீக்கேஜ் எங்கே இருக்குமோ கித்தனா भी पुरुषार्थ करो எவ்வளோதான் நீங்கள் முயற்சி செய்தாலும் சரி मेहनत करो உழைத்தாலும் சரி लेकिन शक्तिशाली बन नहीं सकते சக்திசாலியாக உங்களால் ஆக முடியாது इसीलिए ஆகவே லீக்கேஜ் को चेक कर समाप्त करो உங்களுடைய லீக்கேஜை சோதனை பண்ணி முடிவடை செய்யுங்கள் तो व्यर्थ से समर्थ हो जाएंगे வீணானவற்றிலிருந்து சக்திசாலிகளாக ஆகிவிடுவீர்கள் இன்னைக்கு பாபா ஸ்லோகன் கொடுக்குறாங்க प्रवृत्ति में रहते संपूर्ण पवित्र रहना यही योगी व ज्ञानी तो आत्मा की चैलेंज है இல்லறத்தில் இருந்து கொண்டே சம்பூர்ணமான பவித்திரமாக இருப்பது இதுதான் யோகி மற்றும் ஞானி ஆத்மாவுக்கு சேலஞ்சாக இருக்கின்றது ஆக இன்னைக்கு அவ்வியக்த பாப்தாதனுடைய மகா வாக்கியத்தினுடைய தலைப்பு நிச்சய புத்தி வெற்றி ரத்தனங்களுடைய அடையாளங்கள் இதில் பாபா 8 அடையாளங்களை சொன்னாங்க ஒன்று அவங்களுடைய நிச்சயம் எப்படி இருக்குமோ அதற்கேற்ப கர்மம் மற்றும் வாணி மற்றும் முகம் இந்த மூன்றுலையும் ஆன்மீக போதை என்பது தெரியும் இரண்டாவது ஒவ்வொரு கர்மத்திலையும் சங்கல்பத்திலையும் இந்த வெற்றியை ரொம்ப சகஜமாக பிரத்யக்ஷ பலனுடைய ரூபத்தில் அனுபவம் செய்வாங்க உழைப்பினுடைய ரூபத்தில் கிடையாது பிரத்யக்ஷ பலனை அதிகார ரூபத்தில் அவங்க வெற்றியாக அனுபவம் செய்வாங்க மூன்றாவது தன்னுடைய சிரேஷ்டமான பாக்கியம் சிரேஷ்டமான வாழ்க்கை பாபா மற்றும் பரிவாரத்தினுடைய தொடர்பு இந்த மூன்றுலையும் ஒரு சங்கல்பத்தில் கூட சஞ்சலம் சந்தேகம் என்பது வரவே வராது நான்காவது கொஷின் மார்க் முடிவடைந்து விடுவார்கள் ஐந்தாவது நிச்சய புத்தி இருக்கனால கவலையற்ற பாதுஷாக்களாக இருப்பாங்க பாபா சொல்கிறாங்க அஞ்ஞானி வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா பரஸ்திதிக்கு ஏற்பதான் ஸ்திதி இருக்கும் ஆனால் பிராமண வாழ்க்கையில் அப்படி கிடையாது ஏனென்றால் உங்களுடைய ஸ்திதி ஆடாமல் அசையாமல் எப்பொழுதும் இருக்கின்றது அதனால்தான் நீங்கள் எப்பொழுதும் மகிழ்ச்சி நிறைந்தவர்களாக இருக்கின்றீர்கள் பாபா சொல்கிறாங்க நிச்சய புத்தி இருக்கிற காரணத்தினால்தான் நீங்கள் கவலையற்ற பாதுஷாக்களாக இருக்கின்றீர்கள் ஏனென்றால் சர்வ பிராப்தி ஸ்வரூபமாக மாஸ்டர் சர்வ சக்திவானாக இருக்கின்றீர்கள் பிறகு உங்களுக்கு என்ன கவலை அடுத்த ஆறாவது நிச்சய புத்தி என்றாலே பாபாட்ட பலியாகக்கூடியவங்க சர்வன்ஸ் பாபாட்ட சமர்ப்பித் பண்ணக்கூடியவங்க சர்வன்ஸ் அர்ப்பித் இது படிக்கட்டில் லட்சியம் இல்லை நம்மளுடைய லட்சியம் அதை அடைவதற்கு ஒவ்வொரு ஸ்டெப்பாக தான் நீங்கள் போக வேண்டியிருக்கு ஏழாவது கவலையற்றவர்கள் மட்டுமல்ல நிச்சயிக்கப்பட்ட விஷயத்தை அனுபவம் செய்யக்கூடியவங்களாக இருக்கின்றார்கள் எட்டாவது நீங்கள் சுயத்தினுடைய அந்த போதையில் இருக்கின்ற காரணத்தினால உங்களை பார்த்து பிறருக்கும் கூட அந்த ஆன்மீக போதை என்பதை அனுபவம் செய்வார்கள் அதுக்கப்புறம் பாபா இந்த நிச்சய புத்தி அல்லது ருவானி நஷா இருக்கவங்களுடைய வாழ்க்கையினுடைய விசேஷமான தன்மைகளில் பாபா சொல்கிறாங்க ஒன்று எந்த அளவுக்கு அவங்களுக்கு நஷா இருக்குமோ அந்த அளவுக்கு நிமித்த பாவனை என்பது இருக்கும் அதுக்காக நிமித்த நிர்மான் அவர் நிர்மான் 3 வேர்டை அவங்க நிலை வைக்கணும் அவங்களுடைய பாஷை எப்படி இருக்குன்னா மதுரமானது இனிமையாக மட்டும் இல்லை உதாரத்தாக இருக்கும் அந்த உதாரத்தா ஏன் வந்தது அப்படின்னா
முதல்ல நீன்னு சொல்லுவாங்க. நான் அவங்க சொல்லவே மாட்டாங்க. அதனால தான் அவங்க பரிவாரத்துக்கும் அன்பானவங்களாக இருப்பாங்க. பிரம்மா பாபானுடைய எக்ஸாம்பிளை கூட பாபா சொன்னாங்க. எப்படி நாம் இந்த நிச்சயம் எவ்வளோ இருக்குன்னு எப்போ நாம் சோதனை பண்ணணும் அப்படிங்கிறதையும் பாபா சொன்னாங்க. எப்போ எக்ஸாம் வருகின்றதோ அப்பொழுது தான். அதுலேயும் 4 விதமான புயல்கள் வருகின்றது. ஒன்று பரஸ்திதியினுடைய புயல்கள், 2வது மாயையினுடைய புயல்கள், 3வது சம்ஸ்காரங்களுடைய புயல்கள், 4வது விதவிதமான சுபாவங்களுடைய புயல்கள். இதுதான் நம்மளுடைய நிச்சயத்தினுடைய ஃபவுண்டேஷனை ஆட்டி விடுகின்றது என்று கூறினால், அது வேரோடு பிடுங்குவதே இல்லை, வெறும் ஆட்டிடுது. ஆனால் எப்போ ஃபவுண்டேஷன் அடிக்கடி ஆடிடுமோ அது கூட பலவீனமாக ஆகிவிடும். அதனால தான் பாபா யாராவது கேட்கும்போது நிச்சயம் இருக்கான்னு கேட்டால் ஆமாம் இருக்குன்னு நம்ம சொல்லிடுறோம். ஆனால் அந்த புயல் நேரத்தில் அதை செக் பண்ணி பாருங்கள். அதுலேயும் பாபா 3 விஷயங்களை சொன்னாங்க. எல்லைக்கு உட்பட்ட பேரும் புகழும் மீது வீணான சங்கல்பங்களுடைய புயல் வரும்போது, மாயையினுடைய புயல் வரும்போது, 4வது என்னுடைய ஆசை பூர்த்தி ஆகாத பொழுது வீணான சங்கல்பம் வருகின்றதா, அதன் மீது நான் வெற்றி அடைந்து விட்டேனா என்பதை செய்ய வேண்டும். ஆக எல்லைக்குட்பட்ட பேரும் புகழும் நான் மைப்பன் இது 2ம் வந்தால் தான் அந்த ஆன்மீக போதையிலிருந்து நம்ம வந்துடுறோம். அதுலேயும் பாபா இன்றைக்கி என்ன சொன்னாங்க, நீங்கள் நல்லா படிச்சிருக்கீங்க, எக்ஸாம் பாஸ் ஆகிருக்கீங்க, ஆனாலும் சர்டிஃபிகேட் வாங்க வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம். அதனால் யார்கிட்ட சர்டிஃபிகேட் வாங்கணும்? ஒன்று பாபாட்ட வாங்கணும், இன்னொன்று பரிவாரத்துலேயும் வாங்கணும். வெறும் மண் பசந்தாக நீங்கள் இருக்கக்கூடாது, லோக பசந்தாக இருக்கணும், பாபாவினுடைய பசந்தாக இருக்க வேண்டும். அப்போ தான் உங்களை என்னன்னு சொல்ல முடியும்? விஜயி, வெற்றியாளர்கள் என்று சொல்ல முடியும். நல்லது. ஓம் சாந்தி.